Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு இனிப்பு ரவை போண்டா தான் பண்ணியிருக்கோம். இதை ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பாலேயே அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட 2 ஏலக்காய் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காவும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாவு ரவை எல்லாமே நல்லா ஒன்றா வர மாதிரி நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கெட்டியான மாவாட்டு நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். தண்ணி நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த அந்த ரவை எல்லாமே நல்லா ஊறி இது மாதிரி நல்ல ஒரு திக்காக நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து எடுத்து சின்ன சின்ன போண்டாவாக நம்ம இதில் சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறப்ப ஃப்ளேம் மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மாவு எல்லாமே இது மாதிரி நல்லா பொரிஞ்சு மேலே எழுந்து வரும். இப்போ நம்ம ஒரு கரண்டி போட்டு இதை 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இந்த இனிப்பு ரவை போண்டாவை நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாட்டு இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு ரவை போண்டா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெளியே ரொம்பவே கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே ஈஸியான இந்த இனிப்பு ரவை போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.